நான் நினைக்கின்ற இலங்கையினுடைய வரலாற்றில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமிக்கு பின்னர் அல்லது அதற்கு முன்னர் ஒரு மிகப்பெரிய அளவிலான காலநிலைசார் அனர்த்தத்தினால் அதிக அளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்திய அனர்த்தமாக இந்த டிட்வா புயல் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய அறியப்பட்ட வரலாற்றில் 1956ஆம் ஆண்டு, 58ஆம் ஆண்டு, 67ஆம் ஆண்டு, 1972ஆம் ஆண்டு, 78ஆம் ஆண்டு, 2008ஆம் ஆண்டு போன்ற காலப்பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் புயல் பாதிப்புகள் இருக்கின்றன. ஆனால் இது போன்ற ஒரு மிக மோசமான பாதிப்பை நாடு எப்பொழுதுமே எதிர்கொண்டதில்லை. மிக குறிப்பாக நாடு முழுவதுமே 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடும் அளவிற்கு நாடு முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய பேரழுத்தமாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இப்பொழுதும் ஆபத்து நிலையில காணப்படுகின்றார்கள். குறிப்பாக தமிழர்கள் வாழுகின்ற கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் கடந்த 26, 27, 28ஆம் தேதிகளில் மிகப்பெரிய அளவிலான வெள்ள அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது. போதாத குறைக்கு கனமழை கிடைத்ததற்கு அப்பால் ஆறுகளினுடைய நீர் கொள்ளளவு அதிகரித்து பல குளங்கள் வான் பாய்கின்றன, பல குளங்களின் வான்கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன.